பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பார் நாகராஜுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை துணை ஆசிரியர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். வணக்கம் திரு மகாலிங்கம். பார் நாகராஜ் ஏற்கனவே ஜாமீன்ல வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில அவருக்கு எதன் அடிப்படையில சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, அந்த சம்மன்ல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அது குறித்த வீடியோ வெளியானதிலிருந்து தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக ஊடகங்களிலும் சரி, சமூக வலைதளங்களிலும் சரி இது பேசுபொருளானது. பல்வேறு தரப்பினரையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்தின் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பார் நாகராஜுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். துணை ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் திரு மகாலிங்கம், இது குறித்த கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பார் நாகராஜுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது துணை ஆசிரியர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷயம் என்ன, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 2 முக்கியமான விஷயங்கள் தற்பொழுது நடந்திருக்கிறது. ஒன்று, திருநாவுக்கரசு நண்பர் என்று கருதப்படக்கூடிய திமுகவின் பொள்ளாச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தென்றல் மணிமாறன், அதாவது தென்றல் செல்வராஜனுடைய மகன் தென்றல் மணிமாறனுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசார். இது குறித்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். வரும் 28ஆம் தேதி அன்று மணிமாறன் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட இந்த விவகாரத்தில் அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டு உடனடியாக ஜாமீனில் வெளிவந்த பார் நாகராஜனுக்கும் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த 2 நபர்களும் இந்த வழக்கில் மிக முக்கியமான தொடர்பில் இருந்தவர்கள் என்று சிபிசிஐடி போலீசார் கருதுகிறார்கள். குறிப்பாக பார் நாகராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ஒரு ஜாமீனில் வெளிவந்த பிறகு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். இந்த வழக்கில் பாலியல் வழக்கில் எனக்கும் தொடர்பில்லை, அடிதடி வழக்கில் மட்டும்தான் நான் கைது செய்யப்பட்டிருந்தேன், எந்த நேரத்திலும் காவல்துறை முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் பரவி வந்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் பார் நாகராஜனுக்கு எதிராகவே இருந்தது. அவரது சம்பந்தப்பட்ட ஆடியோ வெளியானது என்ற குற்றச்சாட்டு வெளியானது. ஆனால் அதை மறுத்தார். அதே போல வீடியோ வெளியானதாகவும் புகார்கள் எழுந்தன. ஆனால் அதையும் பார் நாகராஜ் மறுத்தார். இது மட்டுமின்றி பார் நாகராஜுக்கு இது போன்று பல வருடங்களாக நடந்து வரக்கூடிய இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குறித்து தகவல் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை ஏன் அவர் மறைத்தார் என்ற கோணத்தில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி திருநாவுக்கரசுவை சிபிசிஐடி போலீசார் காவல் எடுத்து விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையின் போது திருநாவுக்கரசு கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் பார் நாகராஜுக்கு தற்பொழுது சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது திமுக பிரமுகர்களுடைய மகனுக்கும் சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு சர்ச்சைக்குள்ளான பார் நாகராஜுக்கும் தற்பொழுது சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. காங்கிரஸை சேர்ந்த ஒருவருக்கும் இது குறித்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை 4 பேர் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையில் மேலும் பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பது போன்ற ஒரு விஷயம் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட போக்கு எப்படி இருக்கும் திரு மகாலிங்கம்? நிச்சயமாக முக்கியஸ்தர்களுடைய வாரிசுகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தொடக்கத்திலிருந்தே பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வந்தன. பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. அதே போல இந்த சம்பவத்தை உற்றுநோக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அரசியல் ரீதியாக தொடர்புடைய வழக்கு, அரசியல் முக்கியஸ்தர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஏனென்றால் கைது செய்யப்பட்டவரை, அதாவது அடிதடி வழக்கு ஒன்று தனியாக இருக்கிறது, பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒன்று தனியாக இருக்கிறது. 2 வழக்குகள் இருக்கின்றன. பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் அவரது பின்னணி குறித்தும் பல்வேறு தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி வந்தன. அதே போல அடிதடி வழக்கில் கைதானவர்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, ஏன் அவர்கள் திடீரென்று சென்று பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரரை தாக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு
தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிபிஐக்கு தமிழக அரசு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இன்னும் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்கவில்லை. விசாரணைக்கு இன்னும் அவர்கள் களத்தில் இறங்கவில்லை. அதனால் தொடர்ந்து சிபிஐ வரும் வரை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரை தாக்கிய வழக்கில் மொத்தம் 5 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். செந்தில், பாபு, மணி, வசந்தகுமார் மற்றும் பார் நாகராஜன் ஆகியோர். இதில் பார் நாகராஜன் உடனடியாக ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. அதே போல் மணிகண்டன் என்பவரையும் இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மணிகண்டன் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவை அவரை வாபஸ் பெற்றுக் கொண்டு தற்பொழுது நீதிமன்றத்தின் முன்பு சரணடைந்திருக்கிறார். எனவே இதில் பல்வேறு திருப்பங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், இதுபோன்ற அரசியல் அழுத்தம் இருக்கிறதா என்ற கேள்வி எல்லாம் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது பொள்ளாச்சி திமுக பிரமுகர் மகனுக்கும் அதே போல் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய பிரமுகருக்கும் தற்பொழுது சம்மன் என்பது வழங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அடுத்தடுத்து இந்த வழக்கு நகரம் எப்படி இருக்க போகிறது? சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை நடத்துவார்களா? அவர்கள் எந்தெந்த கோணத்தில் பார்க்க போகிறார்கள்? பாதிக்கப்பட்ட மாணவிகளிடமிருந்து அல்லது பாதிக்கப்பட்ட பெண்களிடமிருந்து இதுவரைக்கும் புதியதாக புகார் வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே புகார் இல்லாத சூழ்நிலையில் அல்லது அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் இருக்கக்கூடிய சிரமத்தில் இந்த வழக்கு சிக்கி தவிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அடுத்த கட்டத்தில் எடுத்துச் செல்வதற்கு இன்னும் இது சம்பந்தமான நபர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும். ஒவ்வொரு கோணத்திலும் விசாரணை என்பது இருக்க வேண்டும் என்றுதான் பாதிக்கப்பட்டவருடைய புகாராக இருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த பார் நாகராஜுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது துணை ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்டோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.